அமீரக வாழ் தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சிந்தனை விருந்தகம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் சர்வதேச சார்ஜா உலக புத்தக கண்காட்சியில் 2ஆம் ஆண்டாக நாம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் அந்த புத்தக கண்காட்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நமது அரங்கம் எங்களது பாதை நம்பர் 7, அரங்கத்துடைய எண் ZC6 என்ற அரங்கத்திலே நம்ம சிந்தனை விருந்தகம் சார்பாக தமிழ் தேசியம், தமிழர்களின் வரலாறு, கவிதைகள், கட்டுரைகள், தமிழகத்தில் முன்னணி எழுத்தாளர்களுடைய அனைத்து விதமான படைப்புகள், உலகத்தின் தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுய முன்னேற்றம், தமிழர்களுடைய வாழ்வியல், பழமொழி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் புத்தகங்களை வந்து பாருங்கள். உலகத்தினுடைய தலைசிறந்த புத்தகங்களை நாம் அங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அனைவரும் வருக. சிந்தனை விருந்தகம் அரங்கு எண் ZC6 பாதை நம்பர் 7 சார்ஜா உலக புத்தக அரங்கத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550044440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்று நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடுகள், அவங்க கூட்டணி இப்படிலாம் வைக்க போகிறாங்க அப்படிலாம் வைக்க போகிறாங்கன்னு பல ஆரூடங்கள் பேசப்பட்டிருந்தாலும் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன செய்தி, அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு காலையில் தினமணி நாளிதழில் பார்த்தீங்கன்னா நடுப்பக்க கட்டுரையில் மூத்த பத்திரிகையாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு மூத்த ஊடகவியலாளர், பழுத்த அனுபவம் கொண்ட ஒரு பத்திரிகை ஆசிரியர். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய, அதிமுகவினுடைய, பாமக, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படின்னு தமிழ்நாட்டினுடைய அனைத்து விதமான கட்சியினுடைய தலைவர்களையும் பேட்டி எடுத்த ஆளுமையும் அனுபவமும் கொண்ட ஒரு நபர். அவர் பார்த்தீங்கன்னா விஜய் கூட்டிய மாநாடும் விரியும் சிந்தனையும் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எப்படி இருக்கும், எப்படி அவர் களத்தை அணுக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் பல விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருப்பார். ஏன் அதை சொல்லி அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு பல சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இவரால் ஏற்படக்கூடிய தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத குறித்து அலசி ஆராய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் கடுமையான எதிர்ப்புகளும் ஒரு பக்கம் வருகிறது, இன்னொரு பக்கம் கடுமையான புகழ்ச்சியும் வருகிறது. இது ரெண்டுமே தேவையற்றது அப்படின்னு சொல்கிறாரு வீரபாண்டியன் அவர்கள். அதிலிருந்து நம்ம பிரியன் அவர்களுடைய கருத்துக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, திமுக, அதிமுக ஆகிய கட்சிகளை எதிர்த்து அவர் அரசியலுக்கு வராரு அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கேயும் பதிவு பண்ணலை. திமுகவை எதிர்க்கிற, பிஜேபி எதிர்க்கிற அப்படிங்கிற அரசியல் மற்றும் ஐடியாலஜிக்கல் எனிமீஸ் அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் களத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா கூட்டணி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிருக்கணும். அவரும் அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும், அதே போல் தன்னுடைய தொண்டர்களையும் அரசியல் மயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களால் குறிப்பிட்டு பேசியிருப்பார். அங்கேருந்து ஒரு நாட்டை எடுத்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுடைய கருத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னா, அவர் தனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு இன்றைக்கு கூட்டணிக்கான வியூகங்களை வகுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, திமுகவோட கூட்டணியை உடைக்காமல் எதிர்கட்சியில் யாரும் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல யதார்த்தம்னு சொல்கிறாங்க. மேபி நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, களத்தில் ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இயல்பாகவே வரும். ஒரு ஆட்சி அமைந்த முதல் நாள்லேருந்து ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது எளிய மக்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை, ஆளும் கூட்டத்திற்கு எதிரான ஒரு மனநிலை. இவங்க இதெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் பண்ணலையே, இதெல்லாம் சொன்னாங்களே, இதெல்லாம் செய்யலையே அப்படிங்கிற ஒரு மனோநிலை உருவாக துவங்கும். அது இன்று இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக களத்தில் இருக்கிறது.
ஒரு முக்கியமான அரசு ஊழியர்கள் கூட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திமுகவை எதிர்க்கட்சியாக அமர வைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டிருந்தாங்க. தினசரி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல்கள், அதன் பிறகு கோரிக்கை மனுக்கள் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரசும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறோம், இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்கிறோம், மாதம் 1000 கொடுக்குறோம், இலவச பேருந்து கொடுக்குறோம், சிற்றுண்டி உணவு கொடுக்குறோம், தமிழ் புதல்வன் கொடுக்குறோம், புதுமை பெண் கொடுக்குறோம், இப்படின்னு பலவிதமான தங்களுடைய திட்டங்களையும் கொண்டு சென்று சேர்க்கக்கூடிய பணிகளையும் வந்து பார்த்து கொண்டு வராங்க. அப்போது இந்த 2 தரப்பில் எது வந்து மேஜராக போகுது அப்படிங்கிறதுக்கான குறியீடு அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாத காலமாவது குறைந்தபட்சம் நமக்கு தேவை. ஏன்னா இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது இந்த தேர்தலை சந்திப்பதற்கு. அதுக்கு ஓராண்டுக்கு முன்பாகவே நிச்சயமாக கூட்டணி கணக்குகளை முடிவு செய்வது என்பது தான் ஒரு கட்சியினுடைய நல்ல வியூகமாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திமுக தன்னுடைய கூட்டணியை வலிமையாக இப்போது வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணி தான் தொடரப்போகிறது என்று அனைவருமே கூறிக்கொண்டும் வருகிறார்கள். அதில் விசிகாவை எப்படியாவது தன்மையப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், இலக்கு அதிமுகவிடம் இருக்கிறது அப்படின்னு பேசப்பட்டு தான் வருகிறது. அதற்காக சில காய்களையும் வந்து நகர்த்துறாங்க. ஆனால் அதற்கு எங்கும் அசைவு கொடுக்காமல் இருந்து வருகிறார் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ஆதவ அர்ஜுனா அவர்களும் எழுதிய, டாக்டர் திருமாவும் எழுதிய, பலரும் எழுதிய ஒரு கட்டுரை நூல் தொகுப்பு அண்ணல் அம்பேத்கர் குறித்து வெளியாகவிருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் திரு விஜயும் கலந்து கொள்கிறார். அப்படின்னா அதுதான் இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான ஒரு திருப்பு முனை புள்ளியாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறதுன்னு அரசியல் வியூக வகுப்பாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்த வண்ணம் இருக்கிறாங்க. சரி, நான் ஏன் விஜயிலிருந்து திருமாவுக்கு போனங்கிறத நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா விஜயும் ஒரு டார்கெட்டாக இருக்கிறாரு, ஆஸ் வெல் ஆஸ் திருமாவும் ஒரு டார்கெட்டாக இருக்கிறாரு. ஏன் திருமாவை பேசணும்னா அவர் தான் ஒரு சீனியர் பாலிட்டிஷியன் இன் தமிழ்நாடின் கரண்ட் எரா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவரை தன்மையப்படுத்தணும் அப்படின்னா அதிமுக செய்ய வேண்டியது என்னன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அதிமுக திருமாவளவன் இன்றைக்கி இருக்கிற சினாரியோ என்ன தெரியுங்களா? திமுகவில் இருந்தோன்னா 5 சீட்டு கொடுத்தாலும் 5ஐயும் வெற்றி பெற வைத்து எம்எல்ஏவாக திமுக மாற்றும். இன்று அதிமுக 10 கொடுக்கும், 20 கொடுக்கும், 15 கொடுக்கும், திருமா வரணும்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அரசியல் கட்சி நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதற்கு அதிமுக, திமுக போன்ற பெரிய கட்சிகள் கூட தோல்வியை வந்து சமாளிக்க முடியும். ஆனால் டாக்டர் திருமா போன்றவர்கள் வளர்த்திருக்கக்கூடிய கட்சி, வளரக்கூடிய ஒரு கட்சி தோல்வியை சமாளிப்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. நான் அவங்க வெறும் அதிகாரத்துக்காக தான் இருக்காங்க, பதவிக்காக தான் இருக்காங்கன்னு சொல்லலை. ஆனால் பதவி இல்லாமல் ஒரு கட்சி நீண்ட பயணிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. அப்படி பண்ணுறவங்களாம் உண்மையிலேயே அசாத்தியமான ஆற்றல் வாய்ந்தவங்க தான் நாம் மதிப்பீடு செய்யணும். அப்படி பார்க்கும்போது டாக்டர் திருமா அவர்கள் அதிமுகவுக்கு வரணும் அப்படின்னா அதிமுக என்ன செய்வாங்க அல்லது செய்யணும்னா, பொதுவாக வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறது, வெற்றி பெற வைக்கக்கூடிய தொகுதிகளை விசிகாவுக்கு வழங்க அவங்க தயாராக இருக்கணும். இந்த இடத்துல நின்னீங்கன்னா நான் உங்களுக்கு 10 கூட தரேன், 10ல் 5 நீங்கள் சாலிடாக வின் பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஒரு தொகுதி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு அதிமுக அமர்ந்து பேச வேண்டும். அந்த அந்த எல்லைக்குள் இருவருக்கும் ஒரு பேச்சுவார்த்தை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். அட் லாஸ்ட் வின்னிங் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட், அதுதான் வந்து மேட்ரு. ஸோ நீங்கள் அதிமுக கிட்ட 10 போனீங்கன்னா 10மே தான் தோப்பீங்கன்ற ஒரு மேலோட்டமான பார்வை இருக்கின்ற பொழுது அதை தகர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா டாக்டர் திருமாவுக்கு கிடையாது, அதிமுகவுக்கு இருக்குது. அப்போ அதிமுக அதை நோக்கி திருமா அவர்கள்ட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து வெளியில் இருக்கிற ஒரு செவிவழி செய்தி. ஆனால் இப்போதும் சொல்கிற டாக்டர் திருமா அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க, அதில் வந்து அந்த கூட்டணியில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறத உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவரையும் வந்து குறி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட்டணி அவருடைய ஒற்றை நோக்கம் திமுகவை வீழ்த்துவது, குடும்ப அரசியலை ஒழிப்பது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக சொல்கிறாங்க அவர் இந்த ஊழல் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்கிறாங்க. செய்தி தொடர்பாளர்களை வலிமைப்படுத்தணும், அதிகப்படுத்தணும், நன்றாக பேசக்கூடியவர்களை வந்து கொண்டு போய் ஊடகத்தில் அமர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில வேலைப்பாடுகளை இறங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா சில முகாம்களை போட்டிருக்கிறாங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பது, இணைப்பது, மறுப்பது, நீக்குவது அப்படின்லாம். அதிலெல்லாம் போய் பங்கெடுங்க, போய் முக்கியத்துவம் கொடுங்க, உங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரையுமே வாக்காளர் பட்டியலில் சேருங்க இப்படின்னு
கட்டமைப்பு ரீதியான அதனுடைய பணிகளை முடுக்கி விட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது தான். ஆனால் அதே சமயம் சைமல்டேனியஸாக ஆட்சியில் அதிகாரத்தில் நான் பங்கு தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை தேடி யார் வருவாங்க? இது முதல் கேள்வி. அதற்கான ஒரு மொமெண்டம் ஒன்று கிரியேட் ஆகணும். இவர் ஜெயிப்பார், இவர் ஜெயிக்கிறதுனால இவர் கூட போகிறேன் அப்படிங்கிறது தான் யாருமே முதலெடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ஒரு அன்டெஸ்டட் ஓட் பேங்க். ஸோ அந்த முடிவுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஒரு ஆண்டு கழித்தோ இல்லை ஒரு 6-7 மாதம் கழித்தோ விஜயனுடைய தொடர் வேலைகள் இதனும் உருவாகலாம், பரப்புரைகள் மேற்கொள்ளலாம், நடைப்பயணம் மேற்கொள்ளலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும், குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும், ஊழல் ஆட்சியை ஒழிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரீசெண்டாக சொன்னார் பார்த்தீங்களா, எடப்பாடி ஐயா, பழனிசாமி ஐயா சொன்னாங்க என்னன்னா ஒத்த கருத்துள்ள கட்சிகள். ஒத்த கருத்துனா எது ஒத்த கருத்து? இப்போ நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் சொல்கிறாரு ஒத்த கருத்துன்னு அவர் சொல்லலை, என் கொள்கையை ஏற்று வந்தீங்கன்னா நான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய கொள்கை என்ன? தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு கொள்கைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளோடு நான் பயணிப்பேன் அப்படின்னா கிளியராக இருக்குது, கிளியர் ஸ்டாண்டுங்கிறது புரியுது. ஸோ அப்போ யார் போவாங்க யார் போக மாட்டாங்க நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். ஆனால் ஒத்த கருத்துங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா. அப்போ ஒத்த கருத்தான எது ஒத்த கருத்து? அதிமுகவின் ஆட்சி அமைப்பது தான் ஒத்த கருத்தா? திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவது ஒத்த கருத்தா? எது ஒத்த கருத்துங்கிறது இங்கே இருக்குது. அப்போது அந்த ஒத்த கருத்தை தெரிஞ்சாதான் இவங்கெல்லாம் போவாங்களா போக மாட்டாங்களா சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வியூகம் அல்லது யூகம் என்ன அப்படின்னா, டாக்டர் தமிழிசை சொன்ன மாதிரி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதுதான் உங்களுடைய ஒத்த கருத்து என்றால் அப்போ யாரோட சேர போகிறாங்க அதிமுக அப்படிங்கிறது கேள்வி. அப்போ அந்த ஒத்த கருத்தோடு விஜயனுடைய கருத்தும் சேருகிறது. ஆமாங்க, நான் 6 மாத காலம் பயணம் மேற்கொண்ட கட்சியை பார்த்தேன், லோக்கலில் போய் பார்த்தா எல்லாருக்கும் திமுக மேலே விருப்பம் இருக்கிறது. அப்போ திமுகவை ஒழிப்பது தான் என்னுடைய வேலையும், இந்த கட்சியினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவது என்னுடைய வேலையும். அதன் காரணமாக அதிமுக ஒரு ஊழல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அதிமுகவுடைய முன்னாள் தவறுகளையும் நான் சகித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட. ஏன்னா இப்போ அதிமுக திமுக 2 பேர் மேலே சார்ஜஸ் இருக்குது. தே ஆர் கரப்டட் பார்ட்டிஸ்னு ஒரு சார்ஜ் இருக்குது, அதை வந்து மறுக்க முடியாது நம்மளால். ஸோ அது நாளைக்கு ஒரு கேள்வியை வச்சாங்க அப்படின்னா ஆமாங்க இதெல்லாம் இருக்குது, ஆனால் இந்த ஒற்றை நோக்கத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்லலாம். ஏனென்றால் விஜயனுடைய தரப்பும் அதிமுகவின் தரப்பும் ஒரு பேச்சுவார்த்தையில் ஓடிக்கொண்டிருப்பதாகத்தான் பத்திரிகையாளர் பிரியன் மதிப்பீடு செய்கிறார், தன் கணிப்பையும் தெரியப்படுத்துகிறார். அது என்னன்னா 60 சீட்டு துணை முதலமைச்சர் பதவி. அதிமுகவிடமிருந்து 60 சீட்டுகளை விஜய்க்கு வழங்குவதற்கு, தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்குவதற்கு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா இது ஒரு வகையில் எஸ்ஏசி அவர்கள் கொடுத்த பிளானாக கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எஸ்ஏசி ஐயா வந்து வெறும் திரைப்படங்களுக்கு மட்டும் அவருக்கு அறிவுரை சொல்கிற ஆள் கிடையாது. எஸ்ஏசி வந்து ஒரு அரசியல் வியூகங்களை உள்வாங்கிய ஒரு நபர் தான். நான் அவர்கிட்ட பர்டிகுலராக பர்சனலாக இன்டர்வியூஸ் எடுத்துருக்கிறேன், அவருடைய அரசியல் பார்வையை குறித்து நான் வந்து மதிப்பீடு செஞ்சுருக்கிறேன். நானே கூட அதை சொல்ல முடியும். அவர் கூட இதை வந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக கூட போனீங்கன்னா உங்களுக்கு கிளைகள் தோறும் உங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க. எந்தெந்த தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியாதுங்கிறலாம் ஈஸியாக கணிச்சிடலாம். செலவுக்கு முக்கியமாக அதிமுகவே கூட உங்களுக்கு செலவு பண்ண வாய்ப்புகளும் இருக்குது. லோக்கலில் பார்ட்டி பாலிடிக்ஸ் தெரிஞ்ச நபர்கள் உங்களோட இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு கூடுதல் வாய்ப்பாகவும் ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெலாம் சேர்ந்து கூட நீங்கள் 60 சீட்டை கேட்டு அதில் எவ்வளோ வெற்றி பெறுங்கிறத பார்க்கலாம். அப்போ 60 சீட்டு ப்ளஸ் துணை முதலமைச்சர் அப்படிங்கிறத விஜய் தரப்பு கேட்டதாகவும், அல்லது 60 சீட்டு ப்ளஸ் டெபுட்டி சிஎம் தரோம் அப்படின்னு எடப்பாடி ஐயாவோட தரப்பு சொன்னதாகவும் இருவேறு தகவல்கள் உலவிக் கொண்டிருக்கிறது. இந்த தகவல்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வேளை விஜயோடு அதிமுக சேர ஒரு சில வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல பிஜேபி வராது, வரவும் முடியாது, வந்துச்சுன்னா அது ஜெல்லும் ஆகாது. ஏன்னா பிஜேபியை நானுடைய ஐடியாலஜிகள் எளிமையாக பார்க்குறேன்னு விஜய் சொல்லிட்டாரு. விஜய் போனார்னா அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணார்னா நிச்சயமாக அரசியலில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பார் விஜய். அப்போ அங்கே அன்காம்ப்ரமைஸாக இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் அலைன்ஸ் போகிறதே ஒரு காம்ப்ரமைஸ் தான். அப்போ நீங்கள் அந்த காம்ப்ரமைஸ் எதை சொல்லி நீங்கள் வந்து சரி கட்ட போகிறீங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா சரி கட்டுறதுலே வேலை நேரம் போயிடும், அப்புறம் கண்டிப்பாக தோல்வி தான் சந்திப்பீங்க. அப்போ அதிமுகவும் விஜயும் சேர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் வருவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி வருமா? அது அடுத்த ஒரு கேள்வி. பாமகவும் உள்ளே வராங்க. புதிய தமிழகம் கட்சி வருமா? உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. தமிழக வாழ்வுரிமை கட்சி வருமா? வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஏதேனும் திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் ஏதேனும் ஒரு சில முரண்பாடுகள் ஏற்பட்டு வெளியேறுமா? தெரியாது. வெளியேறினால் அவர்களுக்கும் இடம் இதுவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில்
இங்கே ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அந்த கூட்டணி திமுக கூட்டணி எதிர்ப்பதற்கு ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கும்னு ஒரு கருதப்படுகிறது. காரணம் என்னென்னா, திமுக கூட்டணியை நீங்கள் அசைத்து பார்க்கணும் அப்படின்னா எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒன்றாக சேர்வது மட்டும்தான் ஒரே வழி. எதிர்க்கட்சி தனித்தனியாக இருப்பதன் காரணமாகத்தான் திமுகவினுடைய தொடர் வெற்றிகள் அப்படிங்கிறது மிக அழகாக எளிமையாக சாத்தியமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து. ஏன்னா திமுக கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதிமுக, பாமக, தாவேக, தேமுதிக, அப்புறம் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி, புதிய தமிழகம் கட்சி, இந்த மாதிரி பல கட்சிகளெல்லாம் சேர்ந்து, அப்புறம் ஜி.கே. வாசன் இப்படின்னு பல கட்சிகள் ஏதோ சேர்ந்து ஒரு விஷயத்தை மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ஏதேனும் ஒரு 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 சின்ன ஒரு நம்பிக்கை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்க்கட்சி கூடாரம் நம்புகிறது. ஏன்னா இப்போ யார் யார் எப்படி போக போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலை வந்தால் தான் பிஜேபி ஸ்டேட்டஸ் தெரியும். நாம் தமிழச்சின் சீமான்னு சொல்லிட்டாரு, நான் தனிச்சு தாங்க போட்டி, எனக்கும் என் தம்பிக்கும் கொள்கை அளவில் முரண்பாடு இருக்குது, மற்றபடி நாங்கள் உறவோட அண்ணன் தம்பி தான் எப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து ட்ராக் எடுத்து அவருடைய கட்சியினுடைய கட்டமைப்பு பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜய் வந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறாரு. திமுக அவங்க பாட்டு அவங்க பரப்புரை வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக இப்போது வெயிட்டிங் ஃபார் த அலையன்ஸுங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் பத்திரிகையாளர் பிரியன்னு சொல்லியிருக்கக்கூடிய 60 சீட்டுகள் ப்ளஸ் டெபுட்டி சிஎம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் விஜயை நோக்கி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் அடுத்த கட்டமான பேச்சுவார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி கொண்டு போக போகிறாங்க, அது எப்படியாக வந்து முகிழ்க்க போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த கருத்துக்கள் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத பின்னூடத்தில் பதிவு பண்ணுங்கள். மற்றொரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.